ரெசிபி என்ன செய்ய போறோம்னா ரவா நெய் பொங்கல் செய்ய போகிறோம். தொட்டுக்கு பொட்டுக்கடலை சட்னி செய்ய போகிறோம். பொங்கல் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். 100 சிறுபருப்பு எடுத்துருக்கேன். ரவை 1/4 கிலோ வறுத்து வச்சுருக்கேன். நல்லா பொன்னிறமாக. மெழுகு, சீரகம், கறிவேப்பிலை, முந்திரி, இஞ்சி. இது தேவையான பொருட்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இஞ்சி போட்டுக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். ரீஃபைண்ட் ஆயில் எண்ணெய் வச்சுருக்கேன். உதயகிருஷ்ணா நெய் வச்சுருக்கேன். ரவையை நல்லா கழுவிக்கலாம். 2 முறை கழுவிட்டு கடாயில் போட்டு வேக வைக்கலாம். கழுவி வச்சு இப்போ கடாயில் எடுத்து ஊற்ற போகிறேன். வேக வைக்க போகிறேன். ஒரு 1/2 hour வேகணும். அடுப்பு பற்ற வச்சு பாருங்க, பாதி வேக்காடு வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பாதி வேகணும். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். அப்புறம் ரவை பொங்கல் ரெடி ஆகிடும். பாருங்க, நல்லா வெந்துடுச்சு. நல்லா சுற்றுற மாதிரி பருப்பு இருக்குது. நான் தண்ணி ஊற்றிருக்கேன், 1.5 ஸ்பூன் தண்ணி. அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நம்ம போட்டுக்கலாம். இப்போ உப்பு போடுறேன். உப்பு தேவைக்கேற்ப. இது நல்லா ஒரு கொதி வந்துட்டேன். அதுக்கப்புறம் ரவை போட்டு நம்ம கலரலாம். ரவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிங்க. ஸ்டவ் ஸ்லோ பண்ணிங்க. அப்போ தான் கெட்டியாகாது. பசங்களை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உண்டாகாமல் நல்லா கிளறினே இருங்க. ஸ்லோ பண்ணிவிடுங்க அடுப்பை, இல்லைன்னா ரொம்ப மேலே அடிக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் மஞ்சள் தூள் கூட போட்டிருக்கலாம். இது நான் வெண்பொங்கல், இந்த பொங்கல் ரவை பொங்கல்ன்றதுனால நான் இது போடலை மஞ்சள் தூள். உங்களுக்கு தேவையான மஞ்சள் தூள் கூட போட்டு நல்லா கிளறினீங்கன்னா நல்லா வந்துடும். சின்ன கடாய் வச்சுருக்கேன். நெய் ஊற்றி ரவை நெய் பொங்கல் இருக்குனால எக்ஸ்ட்ரா ஊற்றுறேன். உங்களுக்கு வேணும்னா ஊற்றிங்க, இல்லைன்னா எண்ணெய் கூட கொஞ்சம் லைட்டாக கலந்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் கலந்துருக்கேன். நெய் காயிடும். நெய் காஞ்சிச்சு. இஞ்சி, மெழுகு, சீரகம், முந்திரி. ஸ்லோ பண்ணிங்க அடுப்பை. கறிவேப்பிலை. நல்லா பொரிஞ்சு வச்சு பாருங்க. பொரிஞ்சிச்சு. அந்த ரவை பொங்கல்ல போட்டலாம். இப்போ இதில் கொட்டலாம். நல்லா கிளறி விட்டுங்க. நல்லா கழட்டி நல்லா 4 பக்கமாக நல்லா கிளறிடுங்க. ஒரு பக்கம் ஒன்றும் பாதி இருக்கக்கூடாது, டேஸ்ட் இருக்காது. நான் கெட்டியாக தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டேன்னு நீங்கள் லைட்டாக தண்ணி ஊற்றிடும். நல்லா கிளறி கொஞ்சம் தலை சாப்பிட்றதுங்க சாப்பிடுங்க.
நீங்கள் அந்த பொங்கலோடய இந்த பொங்கல் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ருசியாக பசங்களை விரும்பி சாப்பிடுவோம். உப்புமானா பசங்க கஷ்டப்படும். இப்படி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். உப்புமாவான்னுவாங்க. நீங்கள் இது பண்ணி பாருங்கள். அதுதான் இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு பவுலில் போட்டு சாப்பிட்றதுக்காங்க ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு இதில் போட்டுக்காங்க. பாருங்கள், கெட்டியாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் தண்ணி லைட்டாக ஊற்றி நல்லா கிளறினீங்கன்னா நல்லா தரணும் இருக்கும். ரவா நெய் பொங்கலுக்கு தேவையான இப்போ சட்னி அரைக்க போகிறேன். நீங்கள் சட்னி பொட்டுக்கடலை சட்னி, ஒச்சக்கடலை எடுத்து வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் 4 எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், தேவையான உப்பு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ சட்னி அரைக்கிறத பார்க்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அரைச்சி எடுத்துனோம். சட்னி அரைச்சிட்டேன், இதில் ஊற்றுறேன். சட்னிக்கு தாளிப்பு சின்ன கடாய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன். கடுகு ஊற்றணும். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. கறிவேப்பிலை போடுறேன். கறிவேப்பிலை பொரிஞ்சிச்சு. இப்போ எடுத்து அந்த சட்னியில் ஊற்றலாம். ஆஃப் பண்ணி அவ்வளோதான், சட்னி ரெடி ஆயிடுச்சு. சூடான சுவையான ரவா நெய் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சட்னி ஒரு தொட்டு சாப்பிடலாம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.